வணக்கம் மக்களே, இன்னைக்கு காலையில் டிஃபனுக்கு எறா குழம்பு வச்சேங்க. இது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி கறி குழம்புன்னா கறி குழம்புங்க, எறா குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டுக்கோங்க தாளிப்புக்கு. நல்லா பொரிஞ்சு வரட்டும். வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் 3 வெங்காயம் போட்டுக்கணுங்க. ஒரு பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. தக்காளி 2 தக்காளி போட்டுக்கங்க. நல்லா வதங்கி வரட்டும். 1/2 கிலோ எறா போட்டுக்கணுங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும் குழம்பு. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இது மாதிரி ஒரு வாட்டி வச்சு காலையில் டிஃபனுக்கு சாப்பிட்டு பாருங்களேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். புளி தேவையான அளவு எடுத்து கரைச்சி அதில் மஞ்சத்தூள், மிளகுத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. எறா பச்சை வாசனை போட்டோம் வதங்கினே இருக்கட்டும். இந்த சைடு குழம்பு கரைச்சிக்கலாம். நல்லா எறா வதங்கி வந்துடுச்சுங்க. குழம்பு ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதையும் ஊற்றிக்கோங்க. ரொம்ப திக்னஸாக வர வேணாம், தண்ணியாகவே இறக்கி இட்லியும் எறா குழம்பும் சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா கொதிச்சு வந்துச்சு. சூப்பரான எறா குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. காய் எதுவும் போடக்கூடாது, வெறும் எறா தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.